வணக்கம். நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. இன்றைக்கி பிரண்டை ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அன்றைக்கி நான் க்ளீன் பண்ணும்போது இந்த தொட்டியில் நிறைய பிரண்டை இருந்தது. அதை எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து தண்ணி தொளித்து வச்சுருந்தேன். இன்றைக்கி நம்ம எப்படி அதை கொஞ்சம் அந்த பிரண்டை க்ளீன் பண்ணுறது கஷ்டம்தான். ஏன்னு கேட்டிங்கன்னா கையெல்லாம் வந்து அரிக்கும். அதனால் நிறைய பேர் பயந்துக்கிட்டு அதை பண்ணுறது கிடையாது. நான் அதை ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் செஞ்சு காட்டுறேன். ரெண்டாவது, பிரண்டை வந்து பாருங்கள், நமக்கு முட்டி தேய்மானத்துக்கு, எலும்பு தேய்மானத்துக்கு இதுக்கெல்லாம் வந்து நல்லா யூஸ் ஆகும். நமக்கு வந்து அஜீரண கோளாறு இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், ரோடு ஓரத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரண்டை இருக்கும். டக்குன்னு போயிட்டே இருப்பாங்க, பறிச்சுட்டு வருவாங்க. பிரண்டை ஊறுகாய், பிரண்டை துவையல், இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு, பிரண்டை காரக்குழம்பு இப்படியெல்லாம் செஞ்சு சாப்பிட்டாங்க. அதனால தான் அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நோய் இல்லாமல் இருந்தாங்க. நம்ம இப்போ அதெல்லாம் வந்து யோசிக்கிறதே இல்லை. இனிமேல் நம்ம இதையெல்லாம் செஞ்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்லது. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி பிரண்டை ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்டுறேன். வரப்போகிற வீடியோக்களில் பிரண்டை துவையல், பிரண்டை காரக்குழம்பு இந்த மாதிரி செஞ்சு காட்டுறேன். பாருங்க, பிரண்டை ஊறுகாய்க்கு நிறைய பிரண்டை எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இது நம்ம க்ளீன் பண்ணுறது எப்படி அப்படின்ட்டு பார்க்கலாம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறது எப்படி க்ளீன் பண்ணாலும் கையெல்லாம் அரிக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அதனால் இதை எப்படி நம்ம பக்குவமாக க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பாருங்கள், லெமன் வந்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதை கட் பண்ணிக்கங்க. கையில் இப்படி லைட்டாக தடவிக்கங்க. இப்போ இந்த மீதி இருக்கிற லெமனை இந்த தண்ணியில் புழிஞ்சு விட்டுருவோம். அந்த விறுவிறுன்னு இருக்கிற அந்த இது வந்து இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் பிரண்டையை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா விறுவிறுப்பு தன்மை இருக்காது, அரிப்பு தன்மை இருக்காது. கையெல்லாம் வந்து விறுவிறுன்னு ஒரு மாதிரி அரிக்கும், அந்த மாதிரி இருக்காது. இப்போ நம்ம இந்த பிரண்டையை க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி இந்த நார் எல்லாத்தையுமே, தோல் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இந்த தண்ணியில் போடணும். நம்ம லெமன் போட்டு வச்சுருக்கிற தண்ணியில் இதை போட்டு வச்சிடணும். இந்த மாதிரி இந்த நார் வந்து ஃபுல்லாக எடுத்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் சமைக்கும் போது நல்லாயிருக்கும். சமைச்சதுக்கப்புறம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த நார் இருந்ததுன்னா ஒரு மாதிரி நார் நாராக வரும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்து அந்த லெமன் தண்ணியில் போட்டுக்கலாம். பிரண்டை ஊறுகாய்க்கு தேவையான பொருட்கள். பிரண்டை பாருங்கள், நான் மேலே தோட்டத்திலேயே இருந்தது. அதனால் ஓரளவுக்கு ஒரு 1/2 கிலோ வர அளவுக்கு எடுத்து நார் எடுத்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் 100 கிராம், கடுகும் வெந்தயமும் வறுத்து பொடி பண்ணது 2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பச்சை மிளகா ஒரு 20 பச்சை மிளகா வச்சுருக்கேன், லெமன் 1 வச்சுருக்கேன், பூண்டு வந்து 100 கிராம், இஞ்சி 100 கிராம், உளுந்து 2 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், பெருங்காயப்பொடி 1 ஸ்பூன், வெறும் மிளகாத்தூள் 3 ஸ்பூன், புளி வந்து 100 கிராம். இப்போ பாருங்கள், நம்ம பிரண்டை ஊறுகாவை ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வின்னர் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் இது வதக்கிறதுக்கு நம்ம கோல்டு வின்னர் ஒரு 1/2 கப் அளவு, ஒரு 100 கிராம் எண்ணெய் போட்டுக்கோங்க. பிரண்டை ஊறுகாய்க்கு எண்ணெய் வந்து கொஞ்சம் காயட்டும். இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சிச்சு. நம்ம கடுகு போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா உளுந்து. இப்போ நம்ம பெருங்காய பொடி போட்டுக்கலாம். கடுகும் வெந்தயமும் வறுத்து பொடி பண்ணது. இப்போ இந்த இஞ்சி வந்து இப்படி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது இப்படி போட்டிங்கன்னா தான் இந்த ஊறுகாய்க்கு வந்து நல்லா ஊறி சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். பாருங்க, இந்த பூண்டு முழுசாகவே. அடுத்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா முழுசாகவே போடுறேன். இப்போ இந்த பிரண்டை பாருங்கள், நான் வந்து லெமன் தண்ணியில் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். அந்த தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊறிச்சின்னா நமக்கு வந்து அந்த விறுவிறுன்னு இருக்கிறது குறைஞ்சிடும். இது வந்து இன்னும் சின்னதாக நீங்கள் வெட்டுறதுனாலும் வெட்டிக்கலாம். நான் கொஞ்சம் ஏன் பெருசாக போடுறேன்னா, நம்ம ரொம்ப நாளைக்கு ஒரு வருஷம் வரைக்கும் வச்சுக்கிறது அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக போட்டோம்னா ஊற ஊற டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் நான் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது எல்லாமே நல்லா ஊறும் போது இந்த ஊறுகாய் வந்து ஒரு மாதம் ஊறிடுது அப்படின்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்.
முதல்ல செஞ்ச உடனே சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி அந்த விறுவிறுப்பு தன்மை இருக்க தான் செய்யும். நல்லா ஊற வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது உங்களுக்கே தெரியும் நல்லா. இது வந்து எலும்புக்கு நல்லது. அப்புறம் பார்த்திங்கன்னா அஜீரண கோளாறு எல்லாத்துக்குமே ரொம்ப வந்து நல்லது. இது சும்மா ஒரே ஒரு களை எடுத்து நீங்கள் ஒரு சின்ன தொட்டியில் வச்சிங்கன்னா கூட நல்லா படர்ந்து நல்லா வந்துடும். ஈஸியாக பயிர் பண்ணக்கூடிய இந்த பெரண்டை வந்து ரொம்ப ஈஸியாக பயிர் பண்ணிடலாம். ஒரு ஃப்ளாட்லேயே நீங்கள் இருந்தீங்கன்னா கூட ஒரு சின்ன தொட்டியில் இதை வச்சு வளர்த்திங்கன்னா வேணுன்றப்போ துவையல் அரைச்சிக்கலாம். இதை வச்சு காரக்குழம்பு கூட பண்ணலாங்க. நான் செஞ்சு காட்டுறேன். காரக்குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம தேவையான அளவு கொஞ்சம் உப்பு வந்து நீங்கள் கொஞ்சம் கூட போடணும். ஏன்னு கேட்குறீங்கன்னா ஊற அப்போ தான் வந்து அதில் உள்ள அந்த விறுவிறுப்பு தன்மையை எடுக்கும். ரெண்டாவது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் இதுக்கு நான் கல் உப்பு யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக கல் உப்பு போடுறேன். இப்போ நான் 2 கை அளவு பார்த்திங்கன்னா ஒரு 20 கிராம் அளவு நான் உப்பு போட்டிருக்கேன். இப்போ இந்த புளியை வந்து இதில் ஊற்றிடலாம். இந்த புளியிலேயே இது வந்து கொஞ்சம் நல்லா வேகட்டும். மூட வேண்டாம், மூடாமலே இது கொஞ்சம் வேகட்டும். பாருங்கள், இப்போ நல்லா அந்த புளி தண்ணியிலேயே இது சூப்பராக கொஞ்சம் வெந்துடும். ஃபுல்லாக வந்து நம்ம வேக விடக்கூடாது. இந்த அளவுக்கு கொஞ்சம் ஒரு கால்வாசி வெந்தால் போதும். ஏன்னு பார்த்திங்கன்னா இது நல்லா இதில் ஊற தான் நமக்கு வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெறும் மிளகாத்தூளை கொட்டிடுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம அது முதல்லையே இந்த மிளகாத்தூள் போட்டோம்னா அந்த கலர் வராது, கலர் கம்மியாயிடும். அதனால் கடைசியில் கொட்டி இப்படி கலரிடுவோம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கிண்டியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த லெமன் சாறை இதில் விட்டுருவோம். அடுத்து இந்த நல்லெண்ணெய் இப்படி பச்சையோடவே இதில் போட்டுடலாம். நம்ம இதை ஒரு ஜாடிலேயோ இல்லை ஆறுனதுக்கப்புறம் ஜாடிலேயோ இல்லை கண்ணாடி பாட்டில்லையோ எதுலேயோ போட்டு நம்ம வச்சிட்டோம்னா ஒரு 10 நாள் பார்த்திங்கன்னா நமக்கு கலரி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், பெரண்டை ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பீஸ் எடுத்து சாப்பிடும் போதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ஒரு 10 நாள் ஊறினதுக்கப்புறம் சாப்பிட்டா தான் அதோட டேஸ்ட் வந்து நமக்கு தெரியும். இப்போ சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த விறுவிறுப்பு தன்மை மட்டும்தான் தெரியும். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.